ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க வெளியே போகலாம். இன்றைக்கி சமையல் என்னன்னா டிஃபன் தான். சப்பாத்தி. அதுக்கு காய் பீன்ஸு, கேரட்டு, புடலங்காய் இது மூணுமே கட் பண்ணி 2 முறை புடலங்காய்க்கு எல்லா காய்க்குமே கேரட்டை தவிர மற்றதுக்கெல்லாம் நல்லா மருந்தடிப்பாங்க. கருவேப்பிலைக்கும் இப்போ பூச்சி உக்காரமுக்கிறதுக்கு நிறைய மருந்து அடிக்கிறாங்க. அதே மாதிரி கேப்சல்ன்ற ஒரு இதுக்கு பேர் எனக்கு சீக்கிரம் வாயில் வரல, சரி விட்ருங்க. இது ஒரு மிளகாய் போட்டு நம்ம செய்ய போகிறோம். தக்காளி 3 தக்காளி. இது தயிர் பச்சடி பண்ணுறதுக்கு. சப்பாத்திக்கு நீங்கள் தயிர் பச்சடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே இந்த குடை மிளகாய் போட்டு லைட்டாக சீவி நம்ம இப்போ சீவி அது பொடியாக நறுக்கி போட்டு செய்யும்போது சூப்பராக இருக்கும். பட்டாணி ஒயிட் பட்டாணி தாங்க. வெள்ளைக்கண்ணையும் மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கு இதுக்கு தேவையாக இருக்கிறது சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆயில் நேற்று அப்பளம் போட்டு எடுத்து வச்சுதான் அப்படி இருக்குது. இப்போ ஊற்றி அதை செய்ய போகிறேன். சப்பாத்திக்கு மாவு பிசைந்து வச்சுருக்கிறேங்க. அது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சப்பாத்தி தான். சண்டே சப்பாத்தி ஸ்பெஷல். வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம் வீட்டுக்கு. இதில் தான் வேக வச்சு எடுத்து இப்போ இதில் கொட்டிட்டு வச்சுருக்குறேங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். தேவை இருக்கிற பூண்டு போட்டுக்கலாம் நறுக்கி. நம்ம இஞ்சி பொடி பண்ணி வச்சுருக்கிறது இஞ்சி தூள், சோம்புத்தூள் எல்லாமே பொடியாக பண்ணி வச்சுருக்கிறேன். ஆல்ரெடியாக நம்ம இந்த மாதிரி சண்டே டைமில் கொஞ்சம் நான் பொடி பண்ணி வச்சுக்கிறது. அதாவது ஏதோ ஒன்று கிடைக்கிறத பொடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூண்டு காய போட்டு எடுத்து வச்சுருக்கிறேங்க. ஆனால் பொடி பண்ணல. சட்டி காயிட்டுங்க. ஏலக்காய் ஒரு 3 தட்டி போடலாங்க, சூப்பராக இருக்கும். சட்டி காஞ்சிருச்சு. ஆயில் விட்டுக்கலாங்க. காயெல்லாம் நிறையா இருக்கு இல்லைங்களா, அதனால் அந்த காயெல்லாம் வேகும். காளான் இருந்தால் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு கடைக்கு போனுங்க. காளான் இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சிருக்கிற ஏலக்காயை போட்டுடலாங்க. குருமாவுக்கு நீங்கள் ஏலக்காய் போட்டு செஞ்சு பாருங்கள், ஹோட்டல் குருமா மாதிரியே இருக்கும். வெங்காயம் போட்டுடலாங்க.
பூண்டு வந்து சும்மா மிக்சியில் போட்டு வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் தண்ணி வந்து இஞ்சித்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற மட்டன் மசாலா மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கிறம்ப, ஆல்ரெடியாக பட்டாணிலே வேக வச்சுருக்கிறம்ப கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளுங்க அது. ஒரு ஸ்பூன் அளவு வரும், அவ்வளோதான். ஒரு 1/2 ஸ்பூனு கம்மியாக தான் எடுத்துருக்கிறேன் மல்லித்தூள். 1/2 ஸ்பூனு மல்லித்தூள். கொஞ்சோண்டு ஜீரகம் தூள் போட்டுக்கலாங்க. 1/4 ஸ்பூனு ஜீரகம் தூள். கொஞ்சோண்டு அதே 1/4 ஸ்பூனு சோம்புத்தூள். சோம்பு எல்லாம் போட்டு இப்போ கிளறி விட்டோம்ல. எண்ணெயிலே வந்து நல்ல மசாலெல்லாம் புரண்டுருச்சுங்களா. இப்போ வந்து காய் அழைச்சி வச்சுருக்கிற காய் வந்து தக்காளி, மிளகாய், குடமிளகாயும் தக்காளியும் போட்டுடலாங்க. நமக்கு தேவை இருக்கிற அளவுக்கு உப்பு.
காயெல்லாம் வேகிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு முறை தான் போடுவேன் உப்பு, அதை அப்படியே இது பண்ணிடுவேன். நல்லா வேகட்டுங்க. நம்ம அதுக்குள்ளே கொஞ்சம் வந்து இந்த பட்டாணி வேக வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அதோட இந்த தண்ணி கொஞ்சோண்டு வச்சு இந்த காயை நல்லா வேகட்டும். தேங்காய் அரைச்சிக்கலாங்க. தக்காளி எல்லாம் நல்லாமே வந்துடுச்சு. எல்லாம் இப்போ வந்து மசாலோட நல்லா வந்து காயெல்லாம் நல்லா விட்டுருக்கு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பட்டாணியை கொஞ்சம் வேகட்டும், ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறமா தேங்காய் பால் ஊற்றி இறக்கிடலாம். அதில் நம்ம தயிர் பச்சடி கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் அரைச்சி வச்சு தான் ஊற்றிக்கலாம். நம்ம எப்பயும் போடுற புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தூள் கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு ஆல்ரெடியே போட்டுக்கிறோங்க. அவ்வளோதாங்க. இது ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடலாம். இது வேலை முடிஞ்சது.
தயிர் பச்சடிக்கு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன். தயிர் ஊற்றிக்கலாங்க. இந்த அடுப்புக்கு மாற்றிட்டு நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாங்க. சப்பாத்திக்கு சென்னா மசால் ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம். தயிர் பச்சடியும் ரெடி ஆகிடுச்சு.
வாங்க, சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இன்றைக்கி சண்டே, எல்லாமே வந்து கொஞ்சம் ஆரோக்கியமான உணவை எடுத்துக்காங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்க மேக்ஸிமம் கீரை காய் நிறைய எடுத்துக்காங்க. அதே மாதிரி காய் வகை, ரசம், மதியானத்தில் ரசம் சாப்பாடு எடுத்துக்காங்க. இது எல்லாருக்கும் ஆரோக்கியத்துக்கோசரம் சொல்கிறேன். நம்ம இன்றைக்கி எல்லாமே ஒவ்வொரு நிமிஷமும் ஹாஸ்பிட்டலுக்கோசரம் ஓடிட்டுருக்கிறோம்ப. பப்பாளி இது உங்கள் ஊரில் எல்லாம் என்ன விலைன்னு தெரில. இது 30 ரூபாங்க இந்த பப்பாளி இங்கே. ஏன்னா இது கிராமத்தில் சீப்பட்டு கிடக்குது. வாங்கிட்டு வந்தேன், ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு. பாருங்கள், ஆல்ரெடியாக சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. பாய் மக்களே, சண்டே எல்லாருக்கும்